ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 10 காமெடி மூவிஸ் இன் ஹாலிவுட் தான் பார்க்க போகிறோம். இந்த மூவிஸ் எல்லாமே தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம சேனலுக்கு வந்து யாரும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் கூட பண்ண தேவையில்ல, ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டுருங்க. வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 10+ பிடிச்சிக்கிறது வந்துட்டு த சாப்பர் 1. இந்த மூவி வந்து 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட IMDb ரேட்டிங்னு பார்க்கும்போது 5.1 கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு காமெடி மூவி. நம்மளோட WWE சூப்பர் ஸ்டாரான ட்ரிபிள் தான் வந்து இந்த மூவியில் நடிச்சிருக்காரு. இந்த மூவியோட ஸ்டோரி அண்ட் கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் கைஸ். நம்ம ஒரு திருடங்க குரூப்பில் ஒரு வேன் டிரைவராக வந்து நம்மளோட ஹீரோ வேலை பார்ப்பார். அவரோட பொண்ணுக்காக அந்த வேலையை ரிசைன் பண்ணுறதுக்காக போகும்போது அவரோட பாஸ் வந்து நீ வேலையை விட்டு போய்க்கோ, ஆனால் எனக்கு ஒரு கடைசியாக ஒரு வேலை இருக்குது, அதை மட்டும் நீ முடிச்சு கொடுத்துட்டு போ அப்படிங்கும்போது அந்த வேலைக்கு வந்து நம்மளோட ட்ரிபிள் வந்து ஒத்துப்பார். அந்த வேலையை முடிச்சாரா இல்லையா, அவரோட பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த மெயின் ஒரு ஸ்டோரியாகவே கொண்டு போயிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு காமெடி மூவி. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தலன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பராக இருக்கும். நம்மளோட லிஸ்ட்டில் எடுத்துருக்கிறது வந்துட்டு பிக்சல்ஸ். இந்த மூவி வந்து 2015 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட IMDb ரேட்டிங்னு பார்க்கும்போது 5.6 கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு காமெடி மூவி. என்ன ப்ரோ சூப்பரான மூவின்ற ஆனால் IMDb ரேட்டிங் 5.6 தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ், 2015 வந்து இந்த மூவி அந்தளவுக்கு ஓடலை. பட் ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்து ரொம்ப சிரித்த மூவியும் இதாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விளாண்டுருப்பீங்க, பழைய கேம்ஸ்லாம் இருக்கும், டெங்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேம்ஸ்லாம் இருக்கும். அந்த கேம்ஸ்லாம் இப்போது வந்து ரியல் வேர்ல்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியில் ஒரு ஆண்ட்ரோட ஆக்டிங்கில் காமெடி சென்ஸ் ரொம்பவுமே ஒர்க் ஆகிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் நீங்கள் ஒரு மூவி பார்க்கணும், பார்க்காத ஸ்டைலில் பார்க்கணும் காமெடி மூவினா கண்டிப்பாக இந்த மூவி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்மளோட லிஸ்ட்டில் எடுத்துருக்கிறது வந்துட்டு ரெட் 1. இந்த மூவி வந்து 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. IMDb ரேட்டிங்னு பார்க்கும்போது 6.3 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ராக் நடிச்சிருக்காரு. அவர் கூடயே உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா கேப்டன் அமெரிக்கா ட்வேன் ஜான்சன் வந்து இந்த மூவியில் நடிச்சிருக்காரு. இவரோட ஆக்டிங் சூப்பராகவே இருக்கும். இந்த மூவியோட ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லணுன்னா கிறிஸ்மஸ் டைமில் சாண்டா கிளாஸை யாரோவங்க ஒருத்தவங்க கடத்திடுறாங்க. கடத்தின சாண்டா கிளாஸை எப்படி அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு மெயின் ஸ்டோரியாகவே இதில் வந்துட்டு இருக்கும். அது இல்லாமல் இதில் காமெடி சென்ஸ் எல்லாம் சூப்பராகவே ஒர்க் ஆகிருக்கு. அது இல்லாமல் ட்வின் ஜான்சனோட காமெடி சென்ஸ் ரொம்பவுமே அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். இது வரைக்கும் நீங்கள் இந்த மூவியை பார்த்ததில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பார்த்துருங்க. இது வந்து கிறிஸ்மஸ் சமயத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த மூவியை நம்மளோட லிஸ்ட்டில் எடுத்துருக்கிறது வந்துட்டு கேம் நைட். இந்த மூவி வந்து 2018 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதோட IMDb ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 6.9 கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன், இந்த மூவி வந்து லைட்டாக கொஞ்சம் 18+ இருக்கும். 18+ இருக்காது, பட் ஆனால் அவங்க பேசுகிறது கொஞ்சம் 18+ஆக இருக்கும். ஸ்டோரி அண்ட் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் கைஸ். ஒரு கப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க ஒரு ரியல் வேர்ல்டுக்குள்ளே போய் கேம் விளாட்ற மாதிரி இருக்கும். போய் அங்கே கேம் விளாட்றேன்னு நினச்சிட்டு அவங்க ரியல் வேர்ல்ட்லேயே நிறைய கிட்னாப் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் போலீஸை கொன்றுவாங்க. அவங்க எப்படி அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறாங்க, எப்படி அந்த கேமுன்னு நினச்சிட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பார்த்தா அவங்க ரியல் வேர்ல்டில் தான் பண்ணிருப்பாங்க. ஓகேலா, புரியுதா அந்த ஸ்டோரி வந்துட்டு? ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் ஒரு காமெடி மூவி பார்க்கணும். அதில் முக்கியமாக அந்த கப்புள்ஸ் வந்துட்டு லவ் பண்ணதே அந்த கேமில் லவ் பண்ணுற மாதிரி தான் அவங்க லவ்வே பண்ணாங்க. ஆனால் அவங்க ரியல் வேர்ல்டில் கொஞ்சம் கான்செப்ட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன், முக்கியமான ஒரு விஷயம் 18+ கொஞ்சம் தனியாக இருக்கும் போது பாருங்கள். வாங்க நம்ம எடுத்து போயிடுவோம். நம்மளோட லிஸ்ட்டில் எடுத்திருக்க மூவி வந்து கர்ட் மேட்ச். இந்த மூவி வந்து 2013 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதோட IMDb ரேட்டிங்னு பார்க்கும்போது 6.4 கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரின் கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது கைஸ். நம்மளோட பிளாக் கிங்குக்கும் சில்வர் ஸ்டாருக்கும் நடக்கிற ஃபைட்டிங் தான். என்ன ப்ரோ ஃபைட்டிங்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ், மூவியோட ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க 2 பேருக்கும் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ஃபைட்டிங்குன்ற மாதிரி நடக்கும். ஆனால் அதில் சரியான ஒரு ரிசல்ட்டுன்றது வராது. அப்புறமா ஒரு 30 வருஷம் கழித்து வந்து 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணும்போது இவங்க 2 பேருக்கும் சண்டை வரும். அதுக்கடுத்து இவங்க எப்படி ட்ரைனிங் பண்ணி அந்த ஃபைட்டுக்கு கலந்துட்டு யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு மெயின் ஸ்டோரியாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம சில்வர் ஸ்டாருக்கு ஒரு மாதிரி வயசு ஆயிருந்துச்சு இந்த மூவி எடுக்கும்போது. அப்போவுமே பரவாயில்ல, ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங்கிறத கொடுத்துருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு மூவி. அதில் நம்மளோட லிஸ்ட்டில் எடுத்துருக்கிறது வந்துட்டு பேக் இன் ஆக்ஷன். இந்த மூவி வந்து 2025 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. IMDb ரேட்டிங்னு பார்க்கும்போது 6.8 கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ஸ்பை த்ரில்லராக ஒரு காமெடி மூவி நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த மூவி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்படி ப்ரோ ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் கைஸ். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கப்பலாக காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் ஏஜென்ட்ஸாக இருப்பாங்க. அந்த ஏஜென்ட்ஸாக இருந்து நிறைய கொலை பண்ணியிருப்பாங்க. கொலை பண்ணியிருக்கும் போதே இவங்க 2 பேருக்கும் வந்து லவ் ஆயிரும். லவ் ஆன உடனே இவங்க 2 பேரும் நாங்கள் சேர்ந்து வாழலாம், இந்த தொழிலை விட்டுருவோன்ட்டு தொழிலை விட்டு போயிடுவாங்க. ஒரு 2 வருஷத்துக்கிட்ட போன உடனே ஒரு வில்லன் குரூப் வந்து இந்த ஏஜென்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சி இவங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிடுவாங்க. ரிவீல் பண்ண உடனே உங்களுக்கு வர பிரச்சனை தான். முக்கியமாக இவங்க ரிவீல் பண்ணுற சமயத்தில் இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய எப்படி அந்த வில்லன்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றுறாங்க அப்படின்றது ஒரு மெயின் ஸ்டோரியாக இந்த மூவியை கொண்டு போயிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ஸ்பை த்ரில்லராக நீங்கள் இந்த மூவியை பார்க்கலாம். அது இல்லாமல் அந்த ஃப்ளைட்லேருந்து குதிக்கிற சீன்லாம்
செம ரியலிஸ்டிக்காக இந்த மூவியில் வந்து எடுத்திருக்காங்க. நம்மளோட லிஸ்ட்டில் எடுத்துருக்கிற மூவி வந்துட்டு டூ கன்ஸ். இந்த மூவி வந்து 2013 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட IMDb ரேட்டிங்னு பார்க்கும்போது 6.7 கொடுத்துருக்காங்க. இந்த மூவியில் வந்து பெரிய ஹாலிவுட் ஆக்டர்ஸான ஒரு 2 பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க பேர் வந்து எனக்கு மறந்துருச்சு கைஸ், சாரி கைஸ். ஏன்னா இந்த படத்தை பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மூவியோட ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். 2 பேரும் வந்து போலீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. வேலை பார்த்துட்டு இருந்து ட்ரக் லார்ட்ஸ் கிட்ட போயிட்டு 2 பேருமே ஏஜென்ட்ஸாக அப்படின்னா ஒரு வேலை செய்கிற மாதிரி போய் சேருவாங்க. சேர்ந்த உடனே ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிரும், 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டு கொடுத்துருவாங்க. நாங்கள் போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. போட்டு கொடுத்ததும் இல்லாமல் 2 பேருமே அந்த ட்ரக் லாட்கிட்ட இருந்து நிறைய பணத்தை திருடிடுவாங்க. திருடிட்டு வந்துடுவாங்க. வந்த உடனே அந்த ட்ரக் லாட் நிறைய பிரச்சனை கொடுப்பான், நிறைய டென்ஷன் கொடுத்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவான். பண்ண உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுத்தாங்களா இல்லையா, போலீஸாக இருந்தாங்களா இல்லையா, ஒரு செம சூப்பரான ஒரு காமெடி மூவி தான் இது. ஒரு செம சூப்பரான ஒரு ஆக்டிங்கிறது 2 பேருமே காட்டியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த மூவியை நீங்கள் பார்த்ததில்ல, கண்டிப்பாக ஒரு செம சூப்பரான ஒரு மூவி, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளோட லிஸ்ட்டில் எடுத்துருக்கிற மூவி வந்துட்டு ஹாரபிள் பாஸஸ். இந்த மூவி வந்து ஒரு 2 பார்ட் இருக்குது கைஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. IMDb ரேட்டிங்னு பார்க்கும்போது 6.9 கொடுத்துருக்காங்க. இந்த மூவி வந்து கொஞ்சம் 18+ தான், அதனால் நீங்கள் தனியாக இருக்கும்போது பார்க்குறதே நல்லது. அது இல்லாமல் இந்த மூவியோட ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். நம்மளோட ஹீரோங்க வந்து ஒரு 3 பேர். இவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். போலீஸ் கேஸ் ஆயிரும், ஒரு அளவுக்கு மேலே அவங்க பொண்டாட்டி விட்டு ஓடிடுவா, நிறைய பிரச்சனைங்க நடக்கும். இத்தனை பிரச்சனைக்கும் யார் காரணம்னு பார்த்தா அவங்களோட பாஸாக தான் இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால தாங்க முடியாமல் அந்த பாஸை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அவங்க எடுக்கிற முயற்சியெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். அது இல்லாமல் கடைசியில் போட்டு தள்ளினாங்களா இல்லையா அப்படின்றத விட அந்த ஸ்டோரி மெயின்டைனிங் அப்படின்றது சும்மா சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அந்த காமெடியெல்லாம் செம சூப்பராக, ரொம்பவே இப்போ நினச்சா கூட சிரிப்பு வருது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் இந்த மூவியை நீங்கள் பார்த்துருந்தா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கலாம், சாரி. நம்மளோட லிஸ்ட்டில் எடுத்துருக்கிறது வந்துட்டு We Are The Millers. இந்த மூவி வந்து 2013 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. IMDb ரேட்டிங்னு பார்க்கும்போது 7 கொடுத்துருக்காங்க. இந்த மூவி வந்து நீங்கள் தனியாக இருக்கும் போது பார்க்குறதே நல்லது. அது இல்லாமல் இந்த மூவியோட ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன். நம்மளோட ஹீரோ வந்து ஒரு சின்னதாக ஒரு பொருளை வந்து கடத்துகிற மாதிரி இருக்கும். அந்த பொருளை வந்து நான் சொல்கிற மாதிரி இல்லை, அந்த பொருள் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பொருள் தான். அந்த பொருளை கடத்திட்டு போகணும் வேறு நாட்டுக்கு. கடத்திட்டு போகிறதுக்காக ஒரு ஃபேக் ஃபேமிலியை வந்து இவர் ரெடி பண்ணுவார். ரெடி பண்ணிட்டு எப்படி கடத்திட்டு போகிறாருன்றது தான் ஒரு மெயின் ஸ்டோரி. எல்லாமே கடத்திட்டு போயிடுவாங்க கைஸ். கடத்திட்டு போகும்போது நிறைய காமெடி, நிறைய ஃபன்னு, நிறைய சேஸ் எல்லாம் நடக்கும். ஆனால் கடத்திட்டு போனதுக்கு அடுத்து வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும், ஒரு ட்விஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும். இந்த மூவி வந்து பார்ட் 2க்கு லீட் கொடுத்தாங்க. பட் ஆனால் இது வரைக்கும் பார்ட் 2 வரல. ஒரு செம சூப்பரான ஒரு காமெடி மூவி. இந்த மூவி வந்து நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸ் பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்ன்ட்டு. இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணல அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நம்மளோட அடுத்த வீடியோ என்ன போடலாம் அப்படின்றத ப்ளீஸ் கமெண்ட் போட்டுருங்க. நம்மளோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வந்துட்டு பேட் பாய்ஸ் லைஃப். இந்த மூவி வந்து ஒரு செம சூப்பரான ஒரு மூவி. இது 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. IMDb ரேட்டிங்கும் 6.7 கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு தமிழ் டப்பிங் ரொம்பவுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க கைஸ். இந்த மூவியோட ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்டோரி சொன்னேன்னா கண்டிப்பாக சொல்லுவேன், இது ஒரு மாதிரி ஸ்பாய்லர் ஆகிற மாதிரி இருக்கும், அதனால் நான் ஸ்டோரி சொல்ல. பட் ஆனால் ஒரு செம சூப்பரான ஒரு மூவி, நான் பார்த்ததுலேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆக்ஷன் மூவியும் இது தான். ஆக்ஷன்லேயும் இது ஒரு நல்ல மூவி தான். கண்டிப்பாக ஆக்ஷன் மூவி லிஸ்ட் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக 2nd பிளேஸ்லேயே கொண்டு வந்திருப்பேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல மூவி. அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலான்றதையும் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணிட்டு, நீங்கள் ஷேர் கூட பண்ண தேவையில்ல, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு எனக்கு ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்றத, அடுத்து என்ன வீடியோ போடலாம், இல்லாட்டி அடுத்து என்ன பண்ணணும், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா வாய்ஸ் ஓவரை, எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.